வள்ளுவருக்கு காவியுடை சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி திருவள்ளுவர் என கூறிய ஆளுநர் RN ரவி 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என பதிலடி கொடுத்துள்ள முதல்வர் MK ஸ்டாலின். திருவள்ளுவர் தினமான இன்று காலை தமிழக ஆளுநரின் அதிகாரப்பூர்வ X வலைத்தளத்தில் பதிவு ஒன்று போடப்பட்டது. அதில் திருவள்ளுவர் தினத்தில் ஆன்மீக பூமியான நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து இருப்பது போன்ற புகைப்படத்துடன் பதிவை பகிர்ந்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் திருவள்ளுவருக்கு காவி உடையா என்ற ரீதியில் கடும் விமர்சனங்கள் காலை முதல் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் MK ஸ்டாலின் அவரின் X வலைத்தளத்தில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்தது சர்ச்சை தொடர்பாக பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டை வழிகாட்டியவர் வள்ளுவர் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். மேலும் 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குறளோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்றும் பதிலடி கொடுத்துள்ளார் முதல்வர் MK ஸ்டாலின்.